ஆதியிலே வார்த்தையாயிருந்த பிதாகுமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனின் திருநாமத்திற்கே எல்லா துதி கன மகிமையும் உண்டாவதாக. இப்பொழுதும் நம்ம சேனலின் வழியாக வடு சர்ப்பம் அந்தி கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசனுடைய முடிவு என்ன என்பதை பார்ப்பதற்காக நம்மை ஆயத்தமாக கொண்டிருந்தோம். இது தொடர்ச்சியாக அதனுடைய தொடர்கள் நமக்குள் வந்து கொண்டு இருக்கிறது. கண்டினியூவாக நீங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு வேதத்தில் உள்ள அதிகமான ரகசியங்கள் புரிவதற்கு இதில் வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வடுசர்ப்பம் அந்தி கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசன முடிவை பார்ப்பதற்கு முன்பாக தான் உயிர்த்தெழுதலின் ரகசியம், அதனுடைய 3 விதமான படிகள், 7 விதமான வரிசைகள், இதை நாம் பார்த்தோம். இப்பொழுது வடு சர்ப்பத்தின் முடிவு. இந்த வடு சர்ப்பம் அவனுடைய முடிவு என்ன என்று பார்க்கும்போது ஏசாயா 14:12 திருவசனத்தில் வேதம் சொல்லுகிறது, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழவெட்டப்பட்டாயே. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி. இவன் வானத்தில் இருந்தவன். வெள்ளி அப்படி என்பது தேவ தூதர்கள். இப்போ இயேசுவுக்கும் யூதாவிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும், அது இயேசுவை குறிக்கிற கோடுவேடு. நட்சத்திரங்கள் கைகொட்டி பாடின என்று இருக்கிறது, அது தேவ தூதர்களை குறிக்கிற காரியம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே. அப்போ வேதத்தில் ஒரு வசனம் அந்த வெள்ளி அப்படின்னு வந்தால் அது இயேசு தான், அது பிதா தான், இது ஏஞ்சல் தான், அப்படிலாம் நம்ம எடுத்துக்க கூடாது. அந்த இடம், பொருள், ஏவல், அது எந்த சூழ்நிலை, யாரை பற்றி சொல்லுகிறது என்பதில் முதல்ல அதுக்கு ஆராயணும். அதுதான் ஆராய்ச்சி. அதை தேடி கண்டுபிடிக்கணும். இங்க அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, அப்போ இவன் ஒரு நல்ல ஒரு சைனிங் ஸ்டாரா மேலே இருந்திருக்கிறான், பெரிய ஸ்டார். அவ்வளோ பெரிய அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி, அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெயர் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. அப்போ இவன் வானத்தில் இருந்தல, பரலோகத்தில் இருந்தவன். பரலோகத்தில் அவ்வளோ உன்னதமான ஒரு பணியில், பரலோக தேவாலயத்தினுடைய அந்த ஆராதனை வீரனாக இருந்த ஒரு உன்னதமான பணி. பரலோக தேவாலயத்தில் ஒரு ஊழியக்காரனாக நீ இருந்தவனே, நீ அங்கிருந்து தானே விழவிந்தாய். ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, பூமியில் வந்து மட்டும் நீ சும்மா இருக்கல, அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களையும், ஜாதிகளையும், கோத்திரத்தாரையும் அவன் என்ன செய்யறான், அப்படியே அவன் பக்கமாக திசை திருப்புறான். தப்பான உபதேசம், தப்பான போதனை, தப்பான வழிநடத்துதல், மெய்யான தேவன் யார் என்பதை கண்டுகொள்ள விடாமல் அவங்க ஆத்தும கண்களை மூடி குழப்பி எதையதோ பண்ணி பெண்ணாசை, பொன்னாசை, பொருளாசையினால் அவர்களை மயக்கி அதான் ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழவெட்டப்பட்டாயே. நீ மேல இருந்து கீழே விழுந்த, உன்னை தள்ளிட்டார். ஆனால் நீ வந்து சும்மா இருக்கல. எல்லா ஜாதி, எல்லா ஜனம், எல்லா மக்களையும் மெய்யான தேவன் யார் என்பதை கண்டுகொள்ள விடாமல் அவங்க ஆத்தும கண்களை குருடாக்கி ஓம் வழியில திருப்பி தப்பான வழியில அவர்களை உருவாக்கி, அதுதான் அவன் விழுவதற்கு முக்கியமான காரணம். பட்டம், படிப்பு, பதவி, பணம், சொத்து, சுகம், அழகு, இப்படிப்பட்ட காரியங்கள்ல இன்னைக்கு மக்களை எல்லாம் கொண்டு வந்து தேவனை விட்டு பிரிக்க வைக்கிறவன். அதான் ஈனப்படுத்தினாயே. ஒன்று, நீ தரையிலே வெட்டப்பட்டாய். அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 3:1, தேவனாய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? நல்ல அந்த பெண்களை பார்த்து அவன் ஏமாத்துறான் பாருங்க. அவன் சொல்றான், அப்படியே அந்த மயக்கிற வார்த்தை, தேவன் இப்படி சொன்னாரோ, அப்படி சொன்னாரோ. ரொம்ப தந்திரம் உள்ளவனா. அது ஸ்திரீயை நோக்கி சொல்கிறானா, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? ஏன் தெரியாதா? இந்த சகலங்கிற வார்த்தை அதை அவ குறைக்கிறான்.
தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை அந்த ஆதியாகமம் 3:2 பார்த்தீங்கன்னா அந்த சகலங்கிற வார்த்தையை அவள் விட்டுட்டா. அதுதான் மீறுதல். மீறுதல், அவளை மீறுதலை தேவன் சொன்ன வார்த்தையை அதை குறைக்க வைக்கிறது. வார்த்தைகளை அவ குறைச்சி பேசுறா. சகலங்கிற வார்த்தையை விட்டுட்டா. ஆதியாகமம் 3:4 எங்களை அதை தொடவும் கூடாது என்று சொன்னார் என்று எக்ஸ்ட்ரா பிட்டிங் போட்டு பேசுறா. உலகத்துல முதல் ஊழியக்காரியே ஒரு லேடி, அந்த ஏவாள் தான். தேவன் சொன்ன வார்த்தையை அப்படியே மற்றவர்களுக்கு சொன்னவள். அது சொன்னது முதல்ல அவ பிசாசுக்கு தான். அன்னைக்கு அவங்க தானே இருந்தாங்க, ஆதாம், ஏவாள், பிசாசு. தேவன் சொன்ன வார்த்தையை அவ கூட்டி குறைச்சி பேசுறா. அதனாலதான் மீறுதல் உள்ள வருகிறதற்கு காரணமாக மாறியது. சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? அவளை குழப்புறான். அதுல அவ குழம்பிதான் அந்த சகலங்கிற வார்த்தையை என்ன பண்ணிட்டா? குறைச்சிட்டா, விட்டுட்டா. தொடக்கூடாது என்று சொல்லவில்லை தேவன். சொன்னாரா, நீ இப்ப அந்த செடிகள் மரங்களை தொடலான்னா எப்படி கிளேன்னு இருக்குவ? எப்படி அதனுடைய பூச்சிப்பட்டைகள்லாம் நீ தட்டுவ, தண்ணி ஊத்துவ? அப்ப தொடக்கூடாது. அதைத்தான் வெளிப்படுத்தல வேதம் சொல்லுகிறது. இந்த வேத வசனத்தை கூட்டி பேசுகிறவனுக்கு இந்த வேத வாகமத்தில் கொடுக்கப்பட்ட அத்தனை வியாதிகளையும் கூட்டி கொடுப்பேன். குறைச்சு பேசுகிறவனுக்கு பரலோகத்தில் பங்கை குறைப்பேன். அது என்ன பங்கு? அப்போ தேவன் ஏற்கனவே 3 பரலோகம் வச்சிருக்கிறார். அதுல மனுஷன் யாரும் போக முடியாதுன்னு தெரியும். அப்போ மனிதர்களுக்கென்று தேவன் உருவாக்கப்பட்ட அந்த பரலோகங்கள்ல ஒருவேளை நீ கூட்டி குறைச்சி உன் இஷ்டத்திற்கு நம்ம பேசுவோமே ஆனால், சத்தியத்தை தாறுமாறாக ஏறக்கூடாக நம்ம பேசுவோமே ஆனால், வேதத்தை புரட்டி புரட்டி பேசுவோமே ஆனால், ஒருவேளை நீ நரகத்துக்கு வேணா தப்பிக்கலாம், ஆனா சொர்க்கம் போக முடியாது. அதுதான் அந்த பங்கை குறைத்து கொடுப்பேன். அது ஒரு பெரிய ரகசியம் வேதத்தில் இருக்கிறது. அடுத்தது வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 9-10. அவர்கள் பூமி எங்கும் பரவி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. எவர்களை? இந்த பிசாசினால் கீழே விழத்தள்ளப்பட்ட அந்த லூசிபர், கேரு, அவன் தன்னை வேறு வேறு விதமான ஒரு பெயர்களினால் ஜனங்களை ஏமாத்தி அவங்க வழியில இவங்களை நடத்தி கொண்டு போகிறவர்கள். அவங்களுக்கு தான். அதனால தான் இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் நிறைய சத்தியங்கள் எல்லாம் போதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதுதான் சத்தியம், இதுதான் வார்த்தை, இப்படிதான் நீங்க நடக்கணும். எதுக்கு மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் ஒரு வித்தியாசம்? 6 அறிவு. எதுக்காக இந்த 6வது அறிவு? பகுத்து பிரித்து பார்ப்பதற்கு. அதை பார்க்க கூடாமல் அதை மழுங்கி போக பண்ணுகிறது. அதான் 2 கொரிந்தியர் 4:4 அங்கு வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய சாயலாயிருக்கிற அந்த சுவிசேஷத்தின் அந்த ஒளி அவிசுவாசி ஆகிய அவர்களுக்கு அது பிரகாசமாய் இராதபடிக்கு அவருடைய மனக்கண்களை, அந்த ஆத்துமாவை இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் குருடாக்கி வச்சிருக்கிறான். இந்த வசனமெல்லாம் தெரிஞ்சிருந்தும் இன்னும் நம்ம அதை விளங்காம போறதுதான் இன்னைக்கு பிரச்சனை. அப்படிப்பட்டவர்கள் அந்த அந்திகிறிஸ்து வலுசற்ப காலத்துல அவர்களை பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை எல்லாம் பட்சித்து போடும். இதான் வலுசற்பத்தின் முடிவு. வானத்திலிருந்து வர்ற அக்கினி தான் அவர்களை எல்லாம் பட்சிக்கும். அவர்களை பட்சிக்காது, உயிரோடு பிடிச்சி போட்டுரும். அவர்களை ஃபாலோ பண்ணி போறாங்க பாருங்க. இவர்கள் யார் என்று தெரியாமல் அவர்களை அது பட்சிக்குமா. 10வது வசனம், மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாயிருக்கிற இடமாகிய அக்கினின் கந்தமாகிய கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். இப்ப மனுஷன் செத்தா அவனுடைய சரீரம், மண்ணில உருவாக்கப்பட்ட சரீரம் மண்ணில அரிஞ்சிரும். தேவன் கொடுத்த ஆவி தந்த தேவனிடத்துக்கு போயிரும். அந்த ஆத்துமா மட்டும்தான், அந்த மனசு, அந்த உள்ளம், அந்த எண்ணம், அதுதான் சொர்க்கமா நரகமா என்பதை தீர்மானிக்கப்படுகிறது. அதனால தான் உள்ளத்தை, மனதை சத்தியத்தினால் நிரப்பி அதை கவலை இல்லாம எப்பொழுதும் சந்தோஷமா வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்றது. அதுதான் சொர்க்கமா நரகமா. அப்ப இவன் எல்லாரும் அந்த அந்திகிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசி முதலே அக்கினி கந்தமர கடல்ல போட்டுறாரு. ஃபைனலா தான்
இந்த வலு சர்ப்பத்தை, அந்த லூசிபர் கேருபை தேவன் என்ன செய்கிறார்? அவர் பிடித்து அக்கினி கந்தகம் எரிகிற கடலிலே போடுகிறார். இதுதான் வலு சர்ப்பத்தின் முடிவு. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வலு சர்ப்பம் ஜாதிகளை ஈனப்படுத்துகிறவன். அவன் விடிவெள்ளி, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி, ஷைனிங் ஸ்டார். அவன் நல்லா சைன் பண்ணக்கூடியவன் தான். அந்த சைனிங்கை பார்த்து இன்னைக்கு நாங்கள் ஏமாந்து விடக்கூடாது. அவன் பரலோகத்திலிருந்து விழப்பட்ட, மனிதர்களை கெடுப்பதற்காகவே விழப்பட்டவன் என்பதை உணரக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தை ஆறுவரில் படித்த மனிதர்களாகிய எங்களுக்கு நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவன் ஜாதிகளை ஈனப்படுத்துகிறவன். அவனுடைய ஈனத்தனமான குணத்திற்குள், வஞ்சகமான சூழ்ச்சிக்குள் நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி என்னையும் எங்களையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். ஆவியானுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்திலும் பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.